அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவரும் சந்திக்கும் போது சொன்னால் அவங்களை கட்டி எழுப்ப வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை இன்னும் தூண்டி எழுப்ப வேண்டும். இன்னும் அர்ப்பணிப்புக்கு மேலே அவர்கள் நடந்து சென்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உந்தி தள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார்கள். கர்த்தாவே, எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன் சொல்லி கர்த்தரை துதித்து சோதரித்து மகிமைப்படுத்துகிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பாருங்க. தேவ திட்டத்தில் இருக்கிறவர்கள், தேவ திட்டத்தை பெற்றுக் கொண்டவர்கள் எப்படி கொண்டா அதையே சிந்திக்க வேண்டும். இரவும் பகலும் அதே சிந்தனை. தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறதை நாம் நிறைவேற்றும் வரைக்கும் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு துதியும் சோதரமாக. கர்த்தர் நம்மை எதை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதையெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது நம்முடைய இன்றைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த பூமியிலே எந்த ஒரு காரியத்தையும் அது செய்தால் அவருடைய திட்டத்திற்கு மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் இந்த பூமியிலே செய்யும் போது அது மனிதனை கொண்டே செய்ய விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ தேவனுடைய செயல்களுக்கு அல்லது தேவனுடைய திட்டத்திற்கு மனுஷனுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். தேவன் இந்த பூமியில ஒன்றை செய்ய விரும்பினார் என்று சொன்னால் அதற்கு தேவன் மனிதர்களை தேடுகிறார், அல்லது மனிதர்களை என்ன செய்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். அப்போ ஆண்டவர் பூமியிலே ஒரு காரியத்தை செய்ய விரும்பினார். பூமி எல்லாம் திரளான ஜனங்களினாலே மனுக்குலத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லும்போது ஆதியாகமம் 1:28 படி ஆண்டவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார், ஒரு குடும்பமாக தேர்ந்தெடுத்தார். குடும்பமாக தேர்ந்தெடுத்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இவ்விதமாக ஆதாம் ஏவாளை உண்டாக்கின சொல்லி என்ன செய்ய நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ திட்டத்தில் யார் உண்டாக்கப்பட்டது? ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கப்பட்டார். அதே போல மனிதர்கள் பாவம் பெருகி அவர்கள் பூமியை நிரப்பின போது ஆண்டவர் மறுசீரமைக்க விரும்பினார். ஆகையினாலே ஆண்டவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நோவா என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நோவாவை தேர்ந்தெடுத்து கர்த்தர் அவனை ஒரு பேழையை செய்து அது மூலமாக அவனை அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றி ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களிலேயும் ஆண்டவர் ஜோடு ஜோடாக உள்ளே சேர்த்துக்கொள்ள செய்து இந்த உலகத்தை ஜலத்தினாலே அழித்து அவர்கள் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கினதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு நோவா தேவைப்பட்டான். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதே போலதான் ஆண்டவர் மேசியா வருவதற்கு ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ள விரும்பினார். அதுக்காகத்தான் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றார். அந்த நிலைகளிலே ஆண்டவர் அங்கே ஒரு பரிசுத்த சந்ததி, தீட்டுப்பட்ட ஒரு சந்ததி உலகம் பூரம் இருக்கும் போதும் மேசியா இந்த உலகத்தில் வர வேண்டும் என்பதற்காக
ஆண்டு ஒரு மனிதன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கி அதிலே மேசியா பிறப்பதற்கு உருவாக்குவதற்கு ஒருவனை தேர்ந்தெடுத்தது குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அந்த வரிசையில் தான் இங்கே கன்னி மரியாதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம். மரியாதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ ஆபிரகாம் வழி தோன்றலாக இருக்கக்கூடிய அந்த ஜனத்திலிருந்து மேசியா பிறக்க வேண்டும், உலக இரட்சகர் பிறக்க வேண்டும். மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிட வேண்டும். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர்களை ரட்சிப்பார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக தேவகுமாரன் இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்து பிறக்க வேண்டும். அதற்கு ஒரு பெண் தேவைப்பட்டாள், ஒரு கன்னி தேவைப்பட்டாள். ஆண்டவர் அந்த நிலைகளிலே திரளான ஜனங்கள் பூமியில் இருக்கிறார்கள். பூமி எங்கும் ஜனத்திரளால் நிறைந்திருக்கிறது. ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள், கன்னி பெண்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், பண்டிதர்கள் இருக்கிறார்கள், மேன்மையக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை தெரிந்து கொள்வதை குறித்து என்ன செய்கிறது நம்ம பார்க்கிறோம். இரட்சகர் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு ஒரு பெண்ணை அவள் ஆண்டவர் தெரிந்து கொள்வதை குறித்து என்ன செய்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த மரியாள் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. மரியாள் இந்த உலகத்தில் பிறந்தது நோக்கம் இருந்தது போலவே நாம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவ திட்டம், ஒரு நோக்கம் என்ன செய்கிறது இருக்கிறது. நம்மள யாரும் எதேச்சையாக அவர்கள் பிறந்தவர்கள் அல்ல. தேவ திட்டத்தின்படி, தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் வாழுகிறவர்களாக என்ன செய்கிறோம், நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ தேவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்று பார்ப்பீங்கன்னு சொன்னால், லூக்கா 1:48 இங்கே மரியாள் சொல்ல நம்ம பார்க்கிறோம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்போ ஆண்டவர் யாரை பார்க்கிறான்னு சொல்லி சொன்னா, பெரிய ஞானிகள் அல்லது சிறந்த பண்டிதர்கள், வல்லமுடையவர்கள், மிகப்பெரிய ராஜ குடும்பத்திலே பிறந்தவர்கள், அப்படிப்பட்ட மேன்மக்கள் என்று சொல்லி சகல திறன்களும் உடையவர்களாக பார்த்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்னா, ரொம்ப எளிமையானவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறது என்ன செய்யப்பார்கள், அதாவது தாழ்மை உள்ளவர்களை. அப்போ கர்த்தர் என்னுடைய அடிமையுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்ல முடியாது, ரொம்ப படித்தவங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு சாதாரணமான ஒரு பெண் தான். ஆனால் தெரிந்தெடுப்பு கர்த்தருடையதான். அல்லேலூயா. நாம் யாராக இருக்கிறோம் என்பது அல்ல, ஆனால் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்றதை அவர் ஏற்ற காலங்களிலே நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். லூக்கா 1:30-31 அதை வாசிக்கிறோம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏற்ற காலத்தில், ஏற்ற வேளைகளில், ஏதோ ஒரு விதங்களிலே தம்முடைய திட்டத்தை, தம்முடைய சித்தத்தை தம்முடைய ஜனத்திற்கு அவர் வெளிப்படுத்துவராக இருக்கிறார். மரியாளுக்கு அப்படித்தான் வெளிப்படுத்துகிறார். தேவன் மரியாளுக்கு எப்படி தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார்? தேவதூதன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவதூதன் வருகிறான். அவர் இருந்த அறைக்குள்ளே தேவதூதன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து அவளோடு கூட பேசுகிறார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அப்போ
தேவன் ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுகிறார்னா, ஏதோ ஒரு விதங்களிலே தேவன் நம்ம பேசுகிறார். அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தாமல் நம்ம செய்கிறது கிடையாது. தேவன் நம்மை கொண்டு எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை தேவன் அந்தந்த காலங்களிலே நேரங்களிலே தேவன் நம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்ய இருந்ததை சரியான நேரங்களிலே சரியான காலத்திலே கர்த்தர் ஆண்டவர் செய்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கும் அப்படித்தான் தேவ திட்டத்தை எப்படி ஆகியும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவேளை தேவதூதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலாம், சொப்பனத்தை வெளிப்படுத்தலாம், தரிசனத்தில் வெளிப்படுத்தலாம், வேதத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தலாம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தலாம். ஆனால் அவருக்கு இந்த வழிகள் என்று அல்ல, ஆண்டவர் எந்த வழிகளிலும் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். தேவன் அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 28வது வசனம் வாசிங்க. 1:21. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. என்ன சொல்றாருன்னா, தேவதூதன் வந்து அவரை சந்திக்கும் போது முதல் வார்த்தை கிருபை பெற்றவளே. என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே. அப்போ தேவனுடைய தேர்ந்தெடுப்பு எதன் அடிப்படையில் இருக்குது? எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா, ஆனால் உனக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன செய்திருக்குது? கிருபை கிடச்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. மரியாதை குறித்து பலவிதமான கற்பனையான கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதுலேயும் ரோமன் கேத்தலிக்கில் பலவிதமான கற்பனை கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த அம்மா அப்படி இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் அழகாய் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது, அவளுடைய தேர்ந்தெடுப்பு தேவ கிருபையினால் உண்டானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்போ ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொன்னால், கிருபையின் அடிப்படையிலெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார். நம்ம ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறதுனால அல்ல, அல்லது சாதிக்கக்கூடிய நிலைகளிலே நமக்கு விசேஷ திறன்கள் இருக்கிறதுனால அல்ல, வேறு ஏதோ ஒரு காரணத்தினால் அல்ல. வேதம் அழகாய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், இருக்கிறவைகளை அதமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார் சொல்றேன். ஆண்டவர் எப்படி தான் தெரிந்து கொள்றாருன்னு சொன்னால், அதுதான் கிருபைன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் நம்மை அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிறார், திட்டத்தை செய்வதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் சொன்னால், தேவன் நம்ம கொடுத்துக்க ஒரு கிருபை. அல்லேலூயா. அதை நினைக்கணும். நல்ல ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்துரு என்ன தெரிஞ்சிருக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய தேவ கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. அதை நினச்சோம்னா நம்ம ஜெபிக்காமல் இருக்க முடியுமா? அதை நினச்சோம்னா ஆராதிக்காமல் இருக்க முடியுமா? அதை நினச்சோம்னா ஆராதனைக்கு லேட்டாக வர நம்மளால் முடியுமா? அதை நம்ம நினச்சோம்னா உபவாசிக்காமல் இருக்க முடியுமா? அதை நினச்சோம்னா நம்மால் தேவனுடைய திட்டத்தை செய்யாமல் இருக்க முடியுமா? இன்றைக்கு அது கிருபை என்று சொல்ல வேண்டும். பக்கத்தை சொல்லுங்க, எல்லாம் தேவ கிருபைங்க, தேவ கிருபைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளுகிறது எல்லாமே கிருபையின் அடிப்படை. அதுக்காக நம்ம எப்படி வாழணும்னு சொல்ல முடியாது. தெரிந்தெடுத்தல் கிருபையின் அடிப்படையில் சார்ந்ததா இருந்தாலும், ஆனால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அங்கே இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க. 28வது வசனம் தொடர்ந்து வாசிங்க. கிருபை பெற்றவளே வாழ்க. அப்புறம் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இங்க உறுதிப்பாடு இருக்கிறதுக்கு வந்து பார்க்கிறோம். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவரோடு கர்த்தர் இருக்கிறார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். மரியாள் இடத்துல சொல்றான், தேவதூதன் சொல்றாரு, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். உங்ககிட்ட கர்த்தர் இருக்கிறாரா? என்னம்மா சொல்லுங்க, இருக்கிறாரா? இருக்கிறாரா? எதுக்காக இருக்கிறார்?
தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இருக்கிறார். எதுக்காக கர்த்தர் இருக்கிறாரு? இந்த மரியாளிடத்திலே, கன்னியிடத்திலே மேசியா பிறக்க வேண்டும், இரட்சகர் பிறக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒரு திட்டத்திற்காக, சித்தத்துக்காக தேர்ந்தெடுப்பார் சொன்னால் கர்த்தர் உங்களை விட்டு விலகிறதே கிடையாது. கர்த்தர் எந்த நேரங்களில் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகும். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். எத்தனையோ பெண்கள் இருக்காங்கப்பா, ஆனா நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவள்? தேவ திட்டத்திலே, சித்தத்திலே, தேவனை தெரிந்து கொள்ளுதலிலே அவளுடைய பங்கு இருக்கிறபடியினாலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. எலிசபெத் சொல்லும்போது சொல்றார், தீர்க்க தரிசனமா சொல்லும்போது சொல்றாங்க, அந்த அம்மா 42ஆம் வசனத்துல, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த அம்மா சொல்றாங்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே, ஆவியிலே நிறைஞ்ச அந்த அம்மா சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆனா இயேசுநாதரை, உலக இரட்சகரை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படியாக நீ தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கிறாயே, நீ உலகத்திலேயே பெரிய பாக்கியசாலி நீ தான். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். யாரெல்லாம் தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ திட்டத்திலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே இந்த உலகத்தில் இருக்கிற சகலரை காட்டிலும் நாம் மிக 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 ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மரியாள் ஒரு குடிசை வீட்டில் இருக்கலாம், ஒரு எளிமையான வாழ்க்கை தரமுடையவராக இருந்திருக்கலாம். ஆனால் உலகத்திலேயே மனுக்குலத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டது யார் என்று சொன்னால் மரியாள். ஹல்லேலூயா. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை தரம், படிப்பு, கல்வி, செல்வம் என்ன இருந்தாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நாம் தேவ திட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆகினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உலகத்திலே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. ஏன்? தேவ திட்டத்தில் இருக்கிறீர்கள், தேவ திட்டத்தில் இருக்கிறீர்கள், தேவ சித்தத்தில் இருக்கிறீர்கள். அது பெரிய பாக்கியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இது தேவனுடைய பகுதி, நம்முடைய பகுதி இருக்கிறது. தேவ திட்டத்தில் நம்முடைய பகுதி என்ன, அது நாம் அறிந்திருப்போமானால் நன்றாக இருக்கும். அதை குறித்து 1ஆம் அதிகாரத்திலே 30 38 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறோம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அருமையான ஒரு காட்சியை இந்த வேதத்தை நம்ம பார்க்குறோம். அங்கே மரியாள் இருந்த வீட்டில் அங்கே தேவதூதன் அவருக்கு வெளிப்பட்டு அவரை, பயப்படாதம்மா, நீ கிருபை பெற்ற, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லும்போது அந்த அம்மா அவங்க என்ன சிந்திக்கிறாங்க. அப்புறம் சொல்றாரு, அந்த நோக்கத்தை சொல்றார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு என்ன பேர் சொல்லணும், வைக்கணும்?
இயேசு என்று பெயர் வைக்கணும்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை குறித்து தொடர்ந்து உள்ள வசனங்களில் ஆண்டு சொல்கிறார். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவருக்கு என்ன செய்யணும்? இயேசுன்னு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே தேவதூதன் சொல்கிறார். அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடையதான அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால் 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இது எப்படியாகும் புருஷனை அறியேனே. இந்த அம்மாவுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்குது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்குது. ஆனால் அவர்கள் என்ன செய்யலை? திருமண உடன்படிக்கை இன்னும் பண்ணி அவர்கள் வரலை, திருமணம் ஆகலை. அந்த நேரத்தில் தான் தேவதூதன் இப்படி சொல்றாரு, நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரன் பெறுவாய் அப்படின்னு சொல்ற. ஒரு அதிர்ச்சி, ஒரு அதிர்ச்சி. இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த நேரத்தில் ஒரு திகைப்பு, ஒரு பயம், ஒரு நடுக்கெல்லாம் அனுசரிக்கணும், வந்திருக்கணும். ஒரு பயம், ஒரு நடுக்கம், இவைகள் அனுசரிக்க வேண்டும், வந்திருக்க வேண்டும். அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அனுசரிக்குது, வந்திருக்குது. இது என்னடா? மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லி சொல்லி அவங்களுக்குன்னு சொல்ல சில கௌரவம் இருக்குது, வாழ்க்கையில் ஒரு கௌரவம் இருக்குது. மனிதர்கள் எதை வேணாலும் இழப்புவாங்க, கௌரவத்தை இழக்க மாட்டாங்க, கௌரவத்தை இழக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒரு தம்பி சின்ன வயசில் 3 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்கட்டில் உட்காந்துருந்தான். அவனை கொஞ்சம் கடுமையாக நான் பேசினேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அவனுக்கு கோவம் வந்துருச்சு, அப்படியே முகம் கிடு கிடு கிடுன்னு ஆடுது, பல்ல கடிக்கிறான், கை ஷூட் பண்ணிடுவேன் ஷூட் ஆடுறான். எத்தனை வயசு? இன்னைக்கு 26 வயசு 27 வயசில் உட்காந்துருக்காரு, இங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு ஞாபகம் இருக்குமோ மறந்துருப்பாரோ தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுது. நீங்களும் அங்கே பார்க்காதீங்க, உங்களுக்கு யாருன்னு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை நான் சொல்கிறேன். 3 வயசு தான். ஆனால் என்னது, அவருடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. என்ன நடக்க போகுது? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கர்ப்பமாகி குழந்தை பிறந்தா என்ன நடக்கும்? இந்த சமுதாயம் என்ன செய்யும்? எவ்வளோ பெரிய அவமானம். என்ன செய்வாங்க? வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அன்றைக்கு இந்த சட்டத்தை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மோசமான வார்த்தைகளை பேசுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? யூத சட்டத்தின்படி என்ன செய்வாங்கன்னா, ரோட்டு நடுவில் நிற்க வச்சு கல்லெறிஞ்சி கொலை செய்வாங்க. எவ்வளோ பெரியதான ஒரு அவமானமான ஒரு நிலை இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆனாலும் இந்த அம்மா சொல்றத பாருங்க, என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? 38ஆம் வசனத்தை சொல்றாங்க பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு தன்னை சரண்டர் பண்றாங்க. தேவ திட்டத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் போது ஆண்டவருடைய அந்த திட்டத்திற்கு நாம் இணங்குவது, அர்ப்பணிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நமக்கு அது அவமானத்தை கொண்டு வர்றது போல யோசிக்கலாம், சில சமயங்கள் பாடுகள் வர்றது போல இருக்கலாம். ஆனால்
இப்படிப்பட்ட நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டியது. எப்படி அர்ப்பணிச்சாங்க? ஒரு கேள்வி என்ன செய்கிறது இருக்கிறது. எப்படி அர்ப்பணிக்கிறோம்? எப்படி அர்ப்பணிச்சாங்க? ஒரு கேள்வி இருக்குது. எப்படி அர்ப்பணிக்க முடியும்? அந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும்? ஆனால் அந்த பெண் இளம் வயதிலிருந்தே கர்த்தரை அறிகிற அறிவு ஊட்டி வளர்க்கப்பட்டதினாலே, வேத வசன அறிவு அவர்களுக்குள்ள இருந்ததினாலே, தேவனோடு உள்ள உறவு அறிந்ததினாலே அவர்களுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. தேவன் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக செய்வார். கர்த்தர் என் மூலமாக மகிமைப்படுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட நீ கிருபை பெற்றாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், அந்த நிலைகளிலே கர்த்தர் ஒரு நாளும் எனக்கு அவமானத்தை வர விட மாட்டாரு. நான் கர்த்தர் சித்தத்துக்கு இடம் கொடுப்பேன், ஆனால் அது எனக்கு மேன்மையா இருக்கும், மகிமையா இருக்கும் சொல்லி அவர்கள் உணர்ந்துதான் அந்த திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இதோ அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா அந்த திட்டத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அர்ப்பணிக்கணும். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் அதை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறும், தேவ நாம மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையில தேவ செய்ய விரும்புகிறது செய்து ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்கு துதியும் சோதரம் மகிமை உண்டாவதாக. இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவினால் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் லைஃப்பில் நடக்குமா? தேவன் என்னை கொண்டு செய்வாரா? என் வாழ்க்கை நடக்குமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அந்த அம்மாவை கொண்டு உலகத்திற்கு இரட்சகரை தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் கொடுத்தார். ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கிறது. நடக்க முடியாது நடந்திருக்கு. கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். நடக்க முடியாது நடந்திருக்கிறது. அதே போலதான் நம்மால் முடியாத, கற்பனை பண்ண முடியாத, சாதிக்க முடியாத காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கை மூலமாக செய்து நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்று சொல்லி சொன்னா, நம்ம அர்ப்பணிப்பது தான். தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிப்பது. தேவன் நம்மை இல்லாமல் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அதுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்திற்கு நாம் அர்ப்பணிப்போமானால் நாம் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் அவருடைய திட்டத்திற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்காரு சொல்லி சொன்னால் பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. அன்றைக்கு அவமானம் ஒரு பக்கம் இருக்குது, நிந்தை இருக்குது, புறக்கணிக்கப்படுதல் இருக்குது, கொலை செய்யக்கூடிய ஆபத்து இருக்குது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த அம்மா பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். உலக இரட்சகரை இந்த உலகத்துக்கு கொடுத்தார்கள். எப்படி நடந்தது? மத்தேயு 1:18 பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். என்ன நியமிக்கப்பட்டிருந்ததான வருங்கால கணவனாக இருக்கக்கூடிய யோசேப்பு என்ன செய்கிறான்னா, அவர் நல்ல மனுஷன் ஆகையினால அவளை அவமானப்படுத்த விரும்பல. எதையாச்சும் சொல்லி இந்த எகேன்ஸ்மெண்ட்டை ரத்து செய்தலான்னு யோசிக்கிறார். ரத்து செய்யலான்னு சொல்லி யோசிக்கிறார். வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் தேவதூதனை அனுப்பி இந்த செய்தியை இவளுக்கு சொன்னது மாத்திரமல்ல, எங்கே பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை அவரே சந்திக்கிறார். பாருங்க,
யோசிப்பிடத்தில் போய் சொப்பனத்தில் பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவர் ஒரு காரியத்துக்காக தேர்ந்தெடுத்து கொண்டால், நம்ம அந்த காரியத்துக்கு நம்ம அர்ப்பணித்தால், அது மூலமாக என்னென்ன பிரச்சனை வருதோ அதெல்லாம் அவர் பார்த்து கொள்வாரு. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, பிரச்சனை அவர் பார்த்துக்குவாருங்க. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா நடந்தா போதும். ஹல்லேலூயா. பிரச்சனை எது வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? திருமணத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது. திருமண காரியங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் திருமணம் பண்ண வேண்டியிருக்கிறது. நான் ரட்சிக்கப்படாத புறஜாதிய மார்க்கத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலே, ஊழியத்துக்குரிய அழைக்கப்பட்டபடினாலே, ஊழியத்துக்குரிய பயிற்சியை முடிய போகிற நேரங்களில் திருமணத்திற்கு எல்லாம் இந்த பெண் பார்க்குற படம்லாம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, தேவ திட்டத்தின்படி நம்ம பாஸ்டம்மாவை தான் நினைச்சிட்டாரு, பாஸ்டர்கள் மூலமாக இது பேசி வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கள் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு, கொஞ்சம் நஞ்சம் எதிர்ப்பு கிடையாது, பயங்கர எதிர்ப்பு. அல்லேலூயா. அதுக்கு அல்லேலூயா சொல்லுவோம் தான், பயங்கர எதிர்ப்பு. அப்போது எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் காலில் கைகள்லாம் நடுங்க அப்பாட்ட போனான். எங்கள் அப்பாட்ட 2 hours பேசியிருக்கேன். எங்கள் அப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் யாரும் வர முடியும். எங்கள் அப்பா சொன்னால் யாருங்க வர மாட்டாங்க. நாங்கள் 9 பிள்ளைகள். அப்போது நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, நீங்கள் யாரும் வராவிட்டால் பரவாயில்லை, பரலோகத்திலிருந்து எனக்கு தேவதூதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு எங்கள் அப்பாவை ஆண்டு தூங்க விடலை. அடுத்த நாள் எல்லாம் போகமுடா வாங்கடா ஜேன்னு வந்து எங்கேஜ்மெண்ட் நடத்தி கல்யாணத்தை எங்கள் அப்பா அழகாக நடத்தி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு சித்தமானா அவனுக்கு திட்டமான பிரச்சனை அவர் பார்த்துக்குவார். நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நம்ம மட்டும் தேவ சித்தத்தில் நடக்கிறோமா, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோமா, அவர் திட்டம் நிறைவேறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா, அதை செய்தால் போதுமானது. பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். பக்கத்தில் சொல்லுங்க, எதுக்குங்க பிரச்சனை? அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். தம்பி நல்லா சொல்லு, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம மட்டும் தேவ திட்டத்தில் சித்தத்தில் நடந்து போயிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ இந்த திட்டம் நிறைவேற்றும் பொழுது அவருடைய மனநிலை எவ்விதமாக இருந்தது? தேவன் சொல்லிட்டார், நீ கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய். உடனே நம்ம கர்ப்பவதி ஆகிட்டாங்க. தேவ திட்டத்துக்கு அர்ப்பணித்த உடனேயே தேவன் தன்னுடைய காரியத்தை அவரிடத்தை நிறைவேற்றி விட்டார். அப்போ ஆன உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 31ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அல்லேலூயா. இந்த அம்மா இந்த தேவதூதன் சொல்லும்போது, உங்கள் தூரத்து உறவாக இருக்க உன்னுடைய சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எலிசபெத்தும் முதிர் வயதில் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க, ஒரு குமாரனை பெற போகிறாங்கன்னு சொல்லி தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன செய்ய சொன்னால், அங்கே ஒரு தேவ திட்டத்தை செய்யக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாள், எலிசபெத். அப்போது இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், உடனே நம்ம யாரோட சேரணும், யாரோட பேசணும், யாரை சந்திக்கணும்? நேராய் தேவ திட்டத்துக்குள் இருக்கிற இந்த பெண் தேவ திட்டத்துக்குள்
இன்னொன்று நடக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை சந்தித்து இருவர் ஒன்று சேர்ந்து சந்திக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ திட்டத்தில் இருக்கிறவங்க யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது. தேவ திட்டத்தில் இருக்கவங்க தேவ திட்டத்தில் இருக்கிறவங்களோட சேரணும். அப்பதான் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த உற்சாகம், ஒருவரை உற்சாகப்படுத்தக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, பக்தி விருத்திக்கு உண்டாக்கக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம யாரோட சேரணும் ரொம்ப விளங்கிக் கொள்ளுங்க. அவிசுவாசியோடையோ பரியாசம் பண்றவனுடையோ அல்லது வேறு ஆட்களோடு நம்ம செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ திட்டத்துடைய நிறைவேறுதல பாதகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, யார் தன்னை போல தேவ திட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களோடு போய் சந்தித்து அவங்களோடு பேசுகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அம்மா பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க பாருங்க. 41 வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, என் வயிற்றில் இருக்கிற புள்ள என்ன செய்யுது, துள்ளுது. அல்லேலூயா. தேவ திட்டத்தில் இருக்கும்போது, தேவ திட்டத்தில் இருக்கிற இருவர் சந்திக்கும் போது அங்கே ஒன்று நடக்குது, துள்ளுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ திட்டம் என்ன செய்கிறது, துள்ளுகிறது. என்ன அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவ திட்டம் உடையவர்கள் தேவ சித்தத்தில் இருக்கிற சந்திக்கும் போது அவர்களுக்குள்ளே அங்கே ஜீவன் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. அந்த அம்மா உடனே ஆவி நிரம்பிட்டாங்க. நிரம்பிட்டு சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாரை பார்த்து சொல்றாங்க, தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய மரியாதை பார்த்து சொல்றாங்க, நீ ஸ்திரீகளுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. தேவ திட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சேங்க கர்த்தர்களை தெரிந்து கொண்டாரு, நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. அல்லேலூயா. உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது சொல்றாங்க. என் ஆண்டுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனாலே கிடைத்தது. எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எப்படியுமா என்ன பார்க்க வந்தீங்க. சாதாரண பெண்ணு, ஆனா அவருடைய பார்வையை பாருங்க. தேவ திட்டத்தில் இருக்கிறவன் தான் தேவ திட்டத்தில் உள்ளவனுடைய அருமையை தெரிந்து கொள்ளுவான். நல்லா வணங்கி கொள்ளுங்க. தேவ திட்டத்தில் உள்ளவன் தான் தேவ திட்டத்தில் உள்ளவனை தெரிந்து கொள்ளுவான். சொல்றாங்க, என் தாயார் என்னிடத்தில் வந்தது எதனால் கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அப்போ தேவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சந்திக்கும் போது அவர்கள் அதை அங்கீகாரம் பண்றார்கள், அது மேன்மையாக எண்ணுகிறார்கள், அதனுடைய தெரிந்து கொள்ளுடைய அருமையை புரிந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 43 வசனத்தில் சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவருக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் என்றால். அப்ப என்ன சொன்னா, உற்சாகப்படுத்துறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. விசுவாசிங்க, விசுவாசிங்க, கர்த்தர் சொல்ல நிச்சயமா நிறைவேறும். நீங்க யாரை வாக்க போறீங்க, அங்கே மேசியாவுடைய இரட்சகருடைய தாயா இருக்க போறீங்க. உங்க மூலமா இரட்சகர் உலகத்துக்கு வரப்போறாரு, நிச்சயம் நடக்க போகுது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சந்திக்கும் போது சொன்னா அவங்களை கட்டி எழுப்ப வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை இன்னும் தூண்டி எழுப்ப வேண்டும். இன்னும் அர்ப்பணிப்புக்கு மேலே அவர்கள் நடந்து சென்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உந்தி தள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தை சொல்லுங்களேன், ஒருத்தர் சந்திக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தை பேசக்கூடாது. நம்மகிட்ட ஒருத்தர் வந்துட்டாரு, அவர்கிட்ட நம்ம பேசணும்னா அவர் அந்த பேச்சில் ஒரு வாரமாவது நல்ல ஜோமன். சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு வாரமாவது என்ன செய்யணும், நல்ல ஜோமன். அல்லேலூயா. நம்மகிட்ட ஒருத்தர் வந்து பார்த்து நம்ம சந்திச்சு போயிட்டாரு, ஒரு வாரமாவது நல்ல ஊழியம் செய்யணும். பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தமா வாழ்வதற்கு நான் அர்ப்பணிக்கணும். தேவ சித்தத்தை செய்வதற்கு அவர் உத்தி தள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்துதியும் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அடுத்து அந்த அம்மா நினைச்சுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 46 55 வசனம் வரைக்கும் இந்த அம்மாவுடைய நிறைய பாருங்க. 46 வசனத்தில், அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் கர்த்தராகிய என் இரட்சகராகிய தேவனிலே களிகூறுகிறது. அப்போ அந்த சித்தத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆத்துமா களிகூறுகிறது. கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார்கள். கர்த்தாவே எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன் சொல்லி கர்த்தரை துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்துகிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, கர்த்தரின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அதற்காக கர்த்தரை துதித்து 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 சோத்தரித்து கர்த்தரை பெருமையாய் மகிமைப்படுத்துவதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்ம லைஃப்ல கர்த்தர் நமக்கு தேவ திட்டத்தை வெளிப்படுத்தி அதில் நடத்தும் போது யார்கிட்ட சேரணுமோ அவங்ககிட்ட சேரணும். இரண்டாவது, எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த பாதையில் நடத்துறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிகளில் நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்காக என்னை தெரிந்து கொண்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையை எனக்கு கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பணியை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காரியத்தை என் மூலமாய் நடப்பிக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவ திட்டத்தில் இருக்கிற அந்த பெண் செய்த காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கா 1:29 பார்க்கிறோம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். 2:19 வாசிங்க. மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். 2 இடத்துல சொல்லிருக்குது. இந்த அம்மா அவங்க சிந்திக்கிற ஒரு நிலை, சிந்திக்கிற ஒரு சுபாவம் உள்ளவர்னு சொல்லி பார்க்க. முதல்ல தேவதூதன் வந்து அந்த செய்தியை வாழ்த்துறாரு. வாழ்த்தும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த வாழ்த்துதை எப்படிப்பட்டதோ அவங்க சிந்திக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவ திட்டம் நிறைவேறும் போது அவங்க குமாரனை பெறுகிறாங்க. பெற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் தரிசனமாகி அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னிலை கிடத்திருக்க காண்பீங்க. இதுதான் உங்களுக்கு அடையாளம். அப்ப பரம சேனையின் திரள் பாட்டு பாடுறதை குறித்து என்ன செய்ய நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்தபோது கேட்டபோது மேய்ப்பர் நினைச்சாங்க, நேராக வர்றாங்க. அந்த பிள்ளை தேவதூதர் சொன்ன அந்த பிள்ளையை போய் பார்ப்போமே. அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அங்கே முன்னணியில் அங்கே அந்த குழந்தையாகிய இயேசு அவர் கிடத்தி இருக்கிறதை காண்கிறாங்க. பார்த்துட்டு என்ன நடந்துச்சதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் இரவு நேரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு நாங்கள் அதை கிணவில போட்டு காவல் காத்துட்ருக்குறோம். இப்படி ஒரு காட்சி நடந்தது. தேவதூதர் வந்தால் அந்த செய்தியை சொன்னால் அப்படியே திரளான தேவதூதர் கூட்டம் வந்து எடுத்தாங்க, பாட்டு பாடினாங்க. உன்னதுக்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாங்க பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் போய் பாரு, அந்த குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னபோது இந்த அம்மா அப்போ என்ன, இந்த சந்தகதி எல்லாம் அவர் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, எந்த சித்தத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அதையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தில் இருக்கிறவர்கள், தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி கொண்டா அதையே சிந்திக்க வேண்டும். இரவும் பகலும் அதே சிந்தனை. தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறதை நாம் நிறைவேற்றும் வரைக்கும் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமாக உண்டாவதா. வேற சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூட. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா.
அப்போ அந்த சிந்தை எப்படி இருக்கணும்? நம்ம சிந்தையை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் நம்ம சிந்தையை வேறு பக்கம் திருப்பாதபடி காத்துக்கொள்ளணுமோ அதை காத்துக்கொள்ளணும். நம்ம குறித்து தேவ திட்டம் என்ன? நம்ம சிந்தை வேறு பக்கம்லாம் போகும். அந்த பக்கம் சொல்லுவான், வேறொரு சிந்தை வரும். என்ன சிந்தம்? இந்த மரத்தில் உள்ள கனியை புசிக்கக்கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ? நம்ம சிந்தையை திருப்பக்கூடிய ஒன்று இங்கே வரும். வருமா வராதா? வருதா வராதா? நம்ம லைஃப்பில் வேற வரும், வேற சிந்தை. தேவ திட்டத்தை நம்ம பிரிக்கக்கூடிய சிந்தைகள் பல விதம். அவன் இப்படி, இவன் எப்படி, அப்படி இப்படி 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 சொல்லி சிந்தைகள் வரும். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்க, இப்போ பயங்கரமாக பிசாசு கிரியை செய்கிறான். எப்படி சொன்னால், கிறிஸ்தவர்களை கொண்டே கிறிஸ்தவர்களை அழிப்பதற்கு பிசாசு தந்திரமான காரியங்களை செய்கிறான். என்ன சொல்லி சொன்னால், ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறது, யாராச்சும் ஒரு பாஸ்டரை பற்றி வீடியோ எடுத்து போடுறது, எவ்வளோ தரக்குறைவோ அதை பற்றி பேசணுமோ பேசுறது, பேசி அப்லோட் பண்ணிடுறது. இதை என்ன பசங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படியே அவங்களும் ஃபார்வர்ட் பண்ணுறது. அந்த பாஸ்டர் எப்படி, இந்த பாஸ்டர் எப்படி, இந்த ஊழியக்காரர் அப்படி இப்படி சொல்லி நம்ம மைண்டில் அதை கொண்டாந்தோம்னா தேவ திட்டம் நம்ம லைஃப்பில் நிறைவேறாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு நாளும் மைண்டை திருப்பிடாதீங்க. ஹல்லேலூயா. யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு அதுக்குரிய பலனை அவன் அனுபவிச்சுட்டு போவான். ஆனால் நம்ம ஒருபோதும் தேவ திட்டத்தை என்ன செய்யக்கூடாது? வழி பெறலிடவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சிந்தனை பூரா அதில் தான் இருக்குன்னா, தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார், என் மூலமாக கர்த்தர் என்ன காரியத்தை செய்ய போகிறார், அதை நான் எப்படி செய்யணும், எந்த விதத்தில் செய்யணும், அதிலே இருப்போம். கர்த்தர் அப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக பார்த்தீங்கன்னா 22 அதிகாரம் 22-24 வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இப்போ இயேசுநாதர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர் குழந்தையாக இருக்கிறார். அப்போது 40 நாள் செல்லும்போது அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்கிறாங்க, போய் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்படியாக அவர்கள் போகிறார்கள். அந்த நாட்களில் சுத்திகரிப்பு நாட்கள் என்று சொல்லும்போது ஆண் குழந்தை பிறந்தால் 40 நாள் சர்ச்சை கொண்டு போகணும், தேவாலயத்துக்கு கொண்டு போகணும். பெண் பிள்ளையாக இருந்தால் 80 நாளுக்கு அப்புறம் என்ன செய்யணும், தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகணும். ஆகையினால இயேசுநாதர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே 40 நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்கிறார்கள், கொண்டு போகிறார்கள். கொண்டு போகும்போது நடக்க ஒரு சம்பவம்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். 25 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷனை இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். சிமியோன் என்ற பேர் சொல்லப்படுகிற ஒரு மனிதன். அவன் என்ன செய்கிறான்னா, அவனை குறித்து நல்ல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறது. ஆவியானவர் அவன்கிட்ட குறித்து பேசியிருந்தார். என்ன சொன்னால், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறதான அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். அப்ப என்ன செய்வ? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ கண்டிப்பாக பார்த்துருவ. பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மரணம். இப்படி ஆவியானவருக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு நாள் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறார். 27 வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கு போப்பான்னு சொல்கிறார். அங்கே போகும்போது இயேசுடைய சிறப்பிராரமாக தாய் தகப்பன் எண்ணப்படுகிறதானே மரியாளும் யோசேப்பும் வருகிறாங்க. வந்த உடனே ஆவியானவர் சொல்கிற, இதுதான்ப்பா அந்த குழந்தை, இரட்சகர், உலக இரட்சகர், கர்த்தராகிய கிறிஸ்து அவர்தான், கர்த்தருடைய கிறிஸ்து அவர்தான் சொல்லும்போது அவர் தன் கையில் ஏந்தி தேவனை ஸ்தோத்திரித்து சில வார்த்தைகளை அவர் சொல்கிறதை குறித்து என்ன செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்போ அவர் சொல்றாரு, பார்த்துட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, உம்முடைய இரட்சியத்தை என் கண்கள் கண்டது.
உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துறது குறித்து பார்க்கும். அப்போ தேவனுடைய திட்டம் எந்த விதத்தில் நிறைவேறுகிறது என்று அங்கே என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போது இது தேவ குழந்தை, உலக இரட்சகர் இந்த உலகத்தில் வந்தார். அப்போ அந்த இரட்சகரை பார்ப்பதற்காக ஒரு மனுஷன் காத்திருந்தான். உனக்கு அதை காண்பிப்போமான்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். காலம் வரும்போது சரியாக இங்கே நடத்ததை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை பார்க்கும்போது என்ன நடக்குது, இதை பார்க்கும்போது என்ன நடக்குது சொன்னால், அவங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியம் அந்த அம்மாவுக்குள்ள என்ன செய்கிறது உண்டாகிறது. 33 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவது, தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை உறுதிப்படுத்துகிற சம்பவம், அது நிறைவேறுகிற சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. தேவதூதன் சொன்னதையும் தன் வாழ்க்கையிலே சம்பவித்ததையும் மேய்ப்பர்கள் வந்து சொன்ன செய்திகளையும் இதெல்லாம் சிந்தித்து பார்த்துட்டு இங்கே நடக்கிற பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். நம்ம வாழ்க்கையில் என்ன அற்புதமாய் காரியங்களை கர்த்தர் நடப்பித்து கொண்டிருக்கிறார். ஏன் மூலமாய் கர்த்தர் எப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார். ஏன் மூலமாக உலக இரட்சகரை எப்படி இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 60:5 வாசிக்கிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் நம்மை எதை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதையெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா? அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த அம்மா இயேசுநாதருடைய அவருடைய செயலெல்லாம் பார்த்து பூரித்து தன் மூலமாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றதை கண்டு பூரித்து என்ன சந்தோஷமாய் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய திட்டத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் தூரமானவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு குறித்து தேவ திட்டம் வச்சிருக்கிறார். அந்த தேவ திட்டத்திற்கு நம்ம அர்ப்பணித்து அந்த தேவ திட்டத்தில் நாம் நடக்கும்போது, அதை குறித்தே சிந்தித்து அதை குறித்தே பிரயாசப்பட்டு அதற்காக வாழும்போது நாள் வரும் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக, ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை என் மூலமாக இப்படிலாம் செய்திருக்கிறான்னு சொல்லி அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக காரியங்கள் நடக்கும். கர்த்தர் அவிதமாய் கிரியை செய்ய உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாப்பதா. உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர் என்னை குறித்து தேவ திட்டம். இந்த சபையில் எதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க அப்பா? என்னை எதுக்காக ரட்சித்தீங்க அப்பா? எதுக்காக இந்த குடும்பத்தில் வச்சிருக்கீங்க அப்பா? ஆண்டவரை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எப்படி நடக்கணும் ஆண்டவரே? எதை என் மூலமாக செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதற்கு ஒப்பு கொடுங்க, அதில் நடங்க, அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருங்க. அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்றீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. தேவன் சொன்னதை நிறைவேறும் போதெல்லாம் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மனசு அப்படியே அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் இப்படி சொன்னாரே, இன்றைக்கி இப்படி நடக்குதே. கர்த்தர் அப்படி சொன்னாரே, இன்றைக்கி இப்படி நடக்குதே. என்னமா கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு தேவ கிருபை, தேவனால் ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் தேவ கிருபை தான், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ கிருபை. நாம் எல்லாரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எழுந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவ திட்டத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்கள். இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தான். இந்த உலகத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தான். என்ன மேலான ஒரு பாக்கியம்.
உங்கள் மூலமாக தேவ திட்டம் நடக்கிறதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. நம் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. நாம் ஏமாத்துறோம். நம்ம அர்ப்பணிச்சிருவோம் ஆண்டவருக்கு. அநேக சமயங்களில் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரே, நான் உன்னை கொண்டு இதெல்லாம் செய்ய விரும்புகிறேன் மகனே, செய்ய விரும்புகிறேன் மகளே, நீ இந்த ஊழியத்தெல்லாம் செய்யணும், நீ இப்படி என் நாமத்துக்கு மகிமையாக இப்படி வாழணும், நீ இதெல்லாம் செய்யணும் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே. ஏன் நம்ம அர்ப்பணிக்கக்கூடாது? பயம் வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்தை இழக்கும்போது வர்ற பிரச்சனை அவர் பார்த்துக்குவார். நமக்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நாம் அர்ப்பணித்தால் போதுமானது. ஆண்டவர் நம்முடைய வளைப்பில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணிக்கிற சொல்வெல்லாம் வலதையை உயர்த்தி நம்ம ஜெபம் ஹல்லேலூயா. தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கிருபை பெற்றவர்கள், கர்த்தருடைய கிருபை பெற்றவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லா மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படியாகிலும் தேவ திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி எங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து அதை குறித்து சிந்தித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, எங்கள் உள்ளம் பூரிக்கத்தக்கதான கிருபைகளை அனுபவிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதி, உங்களுடைய ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.